சார் வணக்கம் சார். இந்த வார்த்தைகள் பேசுங்க. 100 ஆண்டு நிறைவு பெற்றிருக்கிற தமிழ்நாடு தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞருடைய 101வது பிறந்தநாள் விழா நிகழ்ச்சியை தமிழகம் மட்டுமல்லாமல் தமிழ் மக்கள் எங்கெல்லாம் வாழ்கிறார்களோ அத்தனை பேர் இதயத்திலும் இன்னைக்கு இடம் பிடித்திருக்கிற நம்முடைய தலைவர் கலைஞருடைய பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் நம்முடைய மாண்பிற்கினிய முதலமைச்சர், நம்முடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் இருவரும் சேர்ந்து தலைவர் கலைஞருடைய புகழை தமிழகம் மட்டுமில்லாமல் அகில இந்திய அளவில் பல்வேறு நிகழ்ச்சிகள் மூலமாக கொண்டு சென்றிருக்கிறார்கள். அதே நேரத்தில் இன்றைக்கு நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்களே நினைத்து பார்க்காத தமிழர் இருக்க முடியாது. குறிப்பாக சொல்ல வேண்டும் ஆனால் இந்த அரசு போக்குவரத்து கழகத்தை எடுத்துக்கொண்டவை ஆனால் மாண்பிற்கினிய எங்களுடைய வழிகாட்டி அண்ணன் கோசிமணி இருந்த காலத்தில் இந்த அரசு போக்குவரத்து கழகம் தமிழ்நாடு பூரா எடுக்கப்பட்டாலும் கூட குழந்தையை தலைமை மையமாக வைக்கப்பட்டு கொண்டு வந்த பெருமை தலைவர் கலைஞருக்கு உண்டு. அந்த வகையில் இன்றைக்கு ஒரு 5000-10,000 குடும்பங்கள் இங்கே இந்த அரசு போக்குவரத்து மூலமாக உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அது மாதிரி ஒவ்வொரு நிறுவனமும் அவர் தொடாத துறை இல்லை, தொட்ட துறையெல்லாம் துளங்கி இருக்கிற மிகப்பெரிய மகான் தான் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். நான் ஏற்கனவே ஒரு பேட்டியில் கொடுத்துருக்கேன். அவருக்கு கடவுள் நம்பிக்கையோ கடவுளை விரும்புகிறவர் அல்ல. ஆனால் கடவுளை விரும்புகிறவர்கள் எல்லாம் இன்றைக்கு அவரை பாராட்டுகிற விதமாக அனைத்து தரப்பு மக்களும் அவரை பாராட்டுகிறார்கள். அந்த வகையில் இன்றைக்கு நாங்களும் அவருடைய பிறந்த நாளை இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிறோம். எங்கள் குடும்பத்தில் இருக்கிற தலைவர் கலைஞர் அவர்கள் இன்னும் 1000 ஆண்டு காலம் அவர் பெயர் சொல்கிறவர்கள் பல்வேறு பணிகள் செய்திருக்கிறார். அந்த பணிகள் முத்தாய்ப்பாக இன்னைக்கு கூட நாளை காலையிலே நம்முடைய முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார், நீங்கள் இல்லாத இடத்தில் உங்கள் மகனாக இருந்து நீங்கள் விட்டதையெல்லாம் நான் செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆக இது தொடர்கதையாக இந்த குடும்பம் தமிழகத்தில் பிரித்து பார்க்க முடியாத ஒரு குடும்பம். அந்த வகையில் தலைவர் கலைஞர் தந்தை பெரியாரால் உருவாக்கப்பட்டாலும், அறிஞர் அண்ணாவால் தம்பியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டாலும், பேராசிரியர் நண்பராக ஏற்பட்டாலும், அனைத்து துறை இருக்கிற அதிகாரி பெருமக்கள், அனைத்து துறை இருக்கிற அரசியல்வாதி மக்கள் அனைவரும் விரும்புகிற ஒரே தலைவர். வாழ்த்துறதா இருந்தாலும் தலைவர் கலைஞர் எல்லாம் வாழ்த்த முடியாது, அவர் வசைப்பாடுவதா இருந்தாலும் தலைவர் பேர் சொல்லாமல் வசைப்பட முடியாது. அந்த அளவிற்கு இன்றைக்கு தன்னை 2.5 நிறைவு செய்து கொண்டிருக்கிற தலைவர் கலைஞர் அவர்கள் ஒரு தடவை 1972-73 என்று கருதுகிறேன், கிராமங்களுக்கெல்லாம் குடிசை மாற்று வாரியமாக வீடு கட்டி கொடுத்தார். அப்பொழுது எம்ஜிஆர் பிரிந்ததுக்கு பிறகு அதில் ரிட்டலை சின்னத்தை வரைந்தார்கள். அப்பொழுது இருக்கிற கழக தோழர்களெல்லாம் நீங்கள் வீடு கட்டி கொடுத்திருக்கிறீர்கள், உங்களை தாழ்த்தி எழுதியிருக்கிறார் சொன்ன பொழுது அதற்காவது என் பேர் அவனுக்கு நினைவு வந்ததல்லவா, நான் பெருமைப்படுகிறேன் என்று சொன்னவர். அதை கூட பாராட்டக்கூடியவர். ஆக எதிரியை கூட தன்னுடைய வசத்தால் பாராட்டி தன்னை ஈர்க்க செய்யக்கூடிய மிகப்பெரிய தலைவர். அகில இந்திய அளவில் தலைவர் அவர்கள் பிரதமரை உருவாக்கியிருக்கிறார், ஜனாதிபதியை உருவாக்கியிருக்கிறார். இன்றைக்கு எந்த அரசியல் இருந்தாலும் தமிழக அரசியலை இல்லாமல் எடுக்க முடியாத அளவிற்கு பண்ணியிருக்கிறார். இன்னும் சொல்ல முடியாது, முதலமைச்சர்கள் ஏற்றுக்கொண்ட தேசிய கொடியை உருவாக்கி கொடுத்தவர் இவர் தான். ஆக எல்லா மட்டத்திலும் சிறந்து விளங்குகிற ஒரு தலைவர். சொல்லிக்கொண்டே போகலாம், சும்மா ஒரு நிமிஷத்துல 1/2 நிமிஷத்துல ஒரு நாளெல்லாம் பேட்டி கொடுத்துட முடியாது. அவரை பற்றி பேசிக்கொண்டே இருக்கலாம், அவர் புகழை பாடிக்கொண்டே இருக்கலாம். அந்த வகையில் இன்றைக்கு கும்பகோணம் அரசு போக்குவரத்து மூலமாக அன்பு சிறு பாண்டியன் தலைமையில் நடைபெறுகிற இந்த பிறந்தநாள் விழா கூட்டத்திற்கு நான் கலந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அவர் புகழ் என்றைக்கும் ஓங்க வேண்டும். நன்றி.